Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எனக்கு தெரிஞ்சுக்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு கேரக்டர் வந்து இங்கே அழகெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் எந்த வகையிலும் குறையான நபர் கிடையாது. இங்கே நடிகர்களுக்கு வந்து அழகு தான் தேவைன்னா பல பேர் தேர மாட்டாங்க. பல சூப்பர் ஸ்டார்களே வந்து தேர மாட்டாங்க. அழகுதான் சொன்னால் அழகை கலந்து நடிக்கிற திறமை இருந்து அவங்க நடிக்கிற கேரக்டருக்கு அந்த மாதிரியான உடல் வாகு பொருத்தமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கலாம். இந்த கதைக்கு இவர் தான் தேவைன்னு நினைக்கலாம் ஒரு வேளை. அப்படி வந்தவர் தான் ரஜினிகாந்த். அபூர்வ ராகங்களுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஆள் தேவை. சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி இருக்கட்டுனா வந்து தன்னுடைய மனைவிக்கும் இன்னொரு இளைஞனுக்கும் ஒரு காதல் வரும்போது உள்ளே நுழையணும். அப்படி உள்ளே நுழைஞ்சவர் தான் வந்து ரஜினிகாந்த். அழகு திறமை இதுக்கு அப்பாற்பட்டு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. சினிமாவில் அழகும் திறமை இருந்தவங்க பல பேர் காணாமல் போயிட்டாங்க. சினிமாவுக்கு வந்தாலும் கூட வெறும் பரோட்டா சூர்யா வந்தவர் அடுத்தடுத்து அவர் உழைக்கிறாரு. பணிவு இருக்குது எல்லாத்தோட. அது இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்தவங்க மதிக்கிற அந்த தன்மைன்னு ஒன்று இருக்காரு. 2 படம் ஹிட்டான உடனே இங்கே காலத்துக்கு போட்டு இங்கே ஏகப்பட்ட பேரொழிகளாக இருக்கிறாங்க சினிமாவில். ஆனால் சூரியக்கிட்ட வந்து கேட்டால் அந்த பணிவு இருக்குது. அவர் இயக்குனராக வந்து இயக்குற பல படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சுமா மலையாள படங்கள் கூட நான் பார்த்துட்டேன். அவர் விமர்சிக்கணுன்றது எனக்கு எண்ணமோ நோக்கமோ கிடையாது. அவருக்கு வந்து நடிப்பு வரல. யாருக்கு? கௌதம் மேனனுக்கு வந்து நடிக்க வைக்கலாம் அவர் வேணா. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இயக்குனரா நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இப்ப அவர் வந்து நடிகர் ஹீரோவா வந்து வர போறாரு. அவரோட படத்தை வந்து அருண்குமார் மாதேஷ் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அவரே ஆல்ரெடி வந்து கிரைம் ஆக்ஷன் அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் சாணி காகிதம் அந்த மாதிரியான படங்கள் எடுத்த இயக்குனரோட சேரும் போது லோகேஷ் கனகராஜ் எப்படி சார் ஹீரோவா இருக்க போறாரு? இல்ல, பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் ஹீரோவான் நடிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர் ஆகிறதும், இயக்குனராக இருக்கிறவர் ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகிறதும் கடந்த காலத்தில் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாக்கியராஜெல்லாம் வந்து துணை இயக்குனராக இருந்து தான் ஒரே ஒரு காட்சியில் தலையை காட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் வந்து ஒரு ஹீரோ நடிக்க சொல்லி அந்த ஹீரோ சரியாக நடிக்காதனால உடனே பாரதி ராஜா வந்து புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அதில் வந்து இதே பாக்கியராஜை போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த கண்ணாடியை மாட்டிட்டு வா, இந்த மேக்கப் போட்டு வான்னு சொன்ன உடனே மேக்கப் போட்டு வந்துங்கன்னா நான் நினச்ச ஹீரோ மாதிரி இருக்கிற பல பேர் சொல்லுவாங்க. பாரதி ராஜா வந்து ஹீரோயின்களை வந்து ராசி அவருக்கு, ஹீரோக்கள்லாம் ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரியான வாதமே கிடையாது. அவருடைய முழுக்க அவருடைய மேற்பார்வையில் இருந்த நபர் தான் துணை இயக்குனராக இருந்தவர் தான் பாக்கியராஜ். புதிய வார்ப்புகளில் நடித்த நடிகருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இவருக்கு சரியாக செட் ஆகலை. உடனே போயிட்டு இதே கண்ணாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொன்னோன்னே போய் நின்ன உடனே என்ன செஞ்சார், புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகம் பண்ணார் பாக்கியராஜ். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடந்த காலத்தில் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு கேரக்டர் வந்து இங்கே அழகெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் எந்த வகையிலும் குறையான நபர் கிடையாது. இங்கே நடிகர்களுக்கு வந்து அழகு தான் தேவைன்னா பல பேர் தேர மாட்டாங்க. பல சூப்பர் ஸ்டார்களே வந்து தேர மாட்டாங்க. அழகுதான் சொன்னால் அழகை கலந்து நடிக்கிற திறமை இருந்து அவங்க நடிக்கிற கேரக்டருக்கு அந்த மாதிரியான உடல் வாகு பொருத்தமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கலாம். இன்றைக்கி இருக்க பெரிய ஸ்டார்லாம் நீங்கள் எனக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பெரிய ஸ்டாரில் எடுத்துக்கிட்டு கேட்டால் எல்லாரும் வந்து பெரிய ஆண் அழகன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அழகு முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நேசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அழகை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்தில் வந்து கேட்டால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு படத்தில் வந்து கேட்டால் அடுத்தடுத்த படங்களாம் அதை ரசிகர் அதான் சொல்லுவாங்கள்ல, பார்த்தா பிடிக்காது பார்க்க பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி 10 படங்கள் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே பெரிய ஸ்டார் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். கேட்டல இங்கே வந்து கேட்டால் அவங்கவுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் ஒல்லிக்குச்சி மாதிரி வந்தவங்க தான் 2 பேருமே, தனுஷும் நம்ம சிவகார்த்திகேயனும். இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க 2 பேரும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து வேணால் சொல்லலாம்னு கேட்டால் நாங்கள் இவரெல்லாம் வந்து ஹீரோவாக போடுறாங்களா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க படத்தில் அந்த கேரக்டருக்கு பொருந்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி வந்தவங்க தான் பல பேர். சத்யராஜ் நடிக்க வரும்போது தலையில் முடி கிடையாது அவருக்கு. இப்போ எப்படியோ அதே மாதிரி தான் அப்போவும் முடியாக நடிச்சுது.
அவர் தான் நடித்தார். வில்லனாக நடித்தார், கதாநாயகனாக நடித்தார், குணச்சித்திரம் நடிக்கிறாரு, இன்னும் நடிச்சுட்டு இருக்கிறாரு. சொல்கிறேன் நான். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அழகோ தலைவருக்கு முடியோ இதெல்லாம் முக்கியம் கிடையாது. திறமை தான் முக்கியம். திறமை, அந்த திறமையை அந்த அந்த முகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் அதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக போட மாட்டுறாங்க. அந்த அந்த தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நம்ம ரசிகர்கள் எல்லாருமே. அவர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அவரே அவருக்கான கதையை உருவாக்கலாம்ல. இன்னொரு இயக்குனர் வந்து அவரை இயக்கணுமா? அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள என்ன பாண்டிங் தெரியாது நமக்கு. அருண் மாதேஷ்க்கும் இவருக்கும் என்ன பாண்டிங் தெரியாது. இல்லை, நட்பு இருக்கலாம். இல்லை தயாரிப்பாளர் அவங்கள லிங்க் பண்ணுறவங்க யார், ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறவங்க யார்? சன் பிக்சர்ஸ். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, இந்த கதைக்கு இவர் தான் தேவைன்னு நினைக்கலாம் ஒரு வேலை. அப்படி வந்தவர் தான் ரஜினிகாந்த். அபூர்வ ராகங்களுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஆள் தேவை. சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி இருக்கட்டுனா வந்து தன்னுடைய மனைவிக்கும் இன்னொரு இளைஞனுக்கும் ஒரு காதல் வரும்போது உள்ளே நுழையணும். அப்படி உள்ளே நுழைஞ்சவர் தான் வந்து ரஜினிகாந்த். அப்போ வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு பேரே ஒன்று அந்த படத்தில் வைப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ராகத்தோட பேர் வரும், டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அப்படி வந்து அந்த ராகத்தோட பேருன்னு கேட்டால் ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு ராகத்தில் இடைமறிக்கிற ஒரு ராகம் தான் அது பேர்னு சொல்லுவாங்க. என்ன சார், அபசகுணமாக ஒரு இடைமறிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ராகம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது இல்லையா, அதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க. அது பேர் அப்படியான ஒரு ராக பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை அந்த ராகத்தோட பேர். அந்த படத்தில் கூட வரும். அந்த மாதிரி வந்து ரஜினி வந்து அப்படி வந்தவர் தான், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்தவர் தான். யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? அப்படி உள்ளே நுழையும் போது இவர் பெரிய தமிழ் சினிமாவிலே ஒரு 45 வருஷத்தில் ஒரு தமிழ் சினிமாவே இன்றைக்கி வந்து 175 படம் நடித்து பெரிய ஸ்டார் ஆகிடுவார் யாராவது அப்போ நினச்சாங்களா என்ன? யாருமே நினைக்கல. அது மாதிரி லோகேஷ் கனகராஜன் பெரிய ஸ்டார் ஆகணும்னு அவர் எழுதியிருந்துன்னு வச்சுங்க, விதி அப்படி இருக்குது அப்படி சொன்னால். இங்கே வந்து அழகுக்கு திறமைக்கெல்லாம் வந்து கிடையாதுமா சினிமாவில். அழகு திறமை இதுக்கு அப்பாற்பட்டு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது சினிமாவில். அழகும் திறமை இருந்தவங்க பல பேர் காணாமல் போயிட்டாங்க. அழகருக்கும் திறமை இருக்கணும், என்ன அழகு கொஞ்சமாக இருக்கலாம், திறமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது ரெண்டுத்தையோட அதிகமாக அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்படி ஜெயிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாதவங்களாம் போராடினே இருக்கிறாங்க இன்றைக்கும். சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, வந்து சில பேர் இன்னும் போராடிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் அடுத்த மாதம் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. அதனால் இங்கே அழகு திறமையை தாண்டி சினிமாவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், அழகு திறமையை தாண்டி அதிர்ஷ்டம் வேணும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூரியோட மாமன் இசை வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வரக்கூடிய கதைகள் 10ல் 5 கதைகள் வந்து சூரி சாரை ஹீரோ வச்சு தான் வருது. ஸோ சூரி சாரோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் கரெக்டு தான் சொல்கிறது. உழைக்கணும் இல்லைம்மா. சினிமாவுக்கு வந்தாலும் கூட வெறும் பரோட்டா சூர்யா வந்தவர் அடுத்தடுத்து அவர் உழைக்கிறாரு. பணிவு இருக்குது எல்லாத்தோட. அது இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்தவங்களை மதிக்கிற அந்த தன்மைன்னு ஒன்று இருக்கல. 2 படம் ஹிட்டான உடனே இங்கே கால் மேலே காலை தூக்கி போட்டு இங்கே ஏகப்பட்ட பேரொழிகளாக இருக்கிறாங்க சினிமாவில். ஆனால் சூரியக்கிட்ட வந்து கேட்டால் அந்த பணிவு இருக்குது, எல்லாரையும் அரவணைச்சி போகிற அந்த இது இருக்குது. அந்த கேரக்டரும் வந்து சில படங்களில் நடித்த 2 படங்கள் நான் பார்த்தேன். 2 படங்களும் கொட்டுக்காளி நான் பார்க்கல, பட் 2 படம் பார்த்தேன். கருடன் படமும் பார்த்தேன், விடுதலையும் பார்த்தேன். எனக்கு என்னமோ வந்து நல்ல இடம் அவருக்கு இருக்குது. அடுத்தடுத்து அவர் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் ஆக்ஷன் காட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மைதான் அவர் சொல்கிறது, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அடுத்தடுத்து அவருக்கு ஃப்யூச்சர் காசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் என்ன வேணா பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் யாஷிகா ஆனந்த துரத்திட்டு ஓடுறமான காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ இதை நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த காட்சியை எழுதியதே கௌதம் வாசுதேவன் மேனன் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. சார் இதுல எது உண்மை என்ன காட்சி? அது காக்கா காக்கா படத்துல சூர்யா ஜோதிகாவை துரத்திட்டு போற மாதிரி ஜிவிஎம் சார் வந்து யாஷிகாவை துரத்திட்டு போற மாதிரி விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். கௌதம் மேனன் சொல்லும்போது நான் சொல்றேன், அவர் இயக்குனராக வந்து இயக்குன பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சுமா மலையாள படங்கள் கூட நான் பார்த்துட்டேன். நான் அவரை விமர்சிக்கணுன்றது எனக்கு எண்ணமோ நோக்கமோ கிடையாது. அவருக்கு வந்து நடிப்பு வரல. யாருக்கு? கௌதம் மேனனுக்கு வந்து நடிக்க வைக்கலாம் அவர் வேணா, ஆனால் அவருக்கு நடிப்பு வரல. வேணா நீங்கள் எல்லா படமும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரே மாதிரியான வசன உச்சரிப்புகள், ஒரே மாதிரியான பார்வை. நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து அவர் பண்ணியிருக்கிறார் நீங்கள் பாருங்கள். நீங்கள் மலையாள படங்கள் கூட நான் பார்த்துருக்குறேன். டிரான்ஸ்னு ஒரு படம், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது போலீஸாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ், வந்து
வில்லனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான வந்து அந்த சொல்கிறேன் நான் எல்லா கேரக்டருமே வந்து ஒரே மாதிரி, டாக்டராக இருந்தாலும் ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ், ஒரு எதுவும் டிஃப்ரென்ஸாக அவர் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் அவருக்கும் நிறைய வாய்ப்பு தராங்க. வாழ்த்துக்கள், நல்லா வரட்டும். நான் சொல்கிறேன், ஒரு நடிகன் வந்து நீங்கள் எடுத்துக்கிற கேரக்டர் மாதிரி மாறிடணும். ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் நம்ம பார்க்குறோம் கௌதம் மேனனை. அது வந்து மலையாள படங்களும் நான் சொல்லுவேன், தமிழ் படங்களும் நான் சொல்லுவேன். பெருசாக ஒரு நடிப்பில் வந்து எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அது வந்து போலீஸ் ஆஃபீஸராக வராரு ஒரே மாதிரி தான், டாக்டராக இருந்தாலும் சரி, என்ன கேரக்டர் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் பெரிய வில்லனாகவும் அவரை கொண்டு வர முடியல. நான் பார்த்தேன், பெரிய வில்லனாகவும் அவரை வந்து அதுக்கு ஒரு ஆள் தோற்றம் ஒத்துழைக்கலையா என்னன்னு தெரில, வரல. ஸோ அதனால தான் நான் சொல்ல கேட்டேன். இந்த படத்தில் கூட நான் ஒரு வார்த்தைக்காக நான் சொல்கிறேன், விடுதலை 1ல் வந்து அவரை பயன்படுத்துனதோடு விட்டுட்டு விடுதலை 2ல் அதே கேரக்டரில் மறுபடியும் கொண்டு வராமல் வேறு யாராவது அந்த கேரக்டரோட அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு வேறு ஒரு ஆஃபீஸர் வரா மாதிரிலாம் காட்டினாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் போயிருக்கும். விடுதலை 1ல் வந்து என்ன அவர் பண்ணாரோ அதுதான் விடுதலை 2லையும் பண்ணுறாரு. படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு சில காரணங்கள் எங்களால் சொல்ல முடியும், தேடி பிடிச்சி சொல்லலை. அது வெற்றிமாறனுடைய அறிவுக்கே நம்ம விட்டுருவோம். அதே கேரக்டர்களும் இங்கே கொண்டு வர்றது, அதனால தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே. நீங்கள் எப்போ நீங்கள் விஜய் சேதுபதி கொண்டு வந்தீங்களோ அப்போது வந்து அந்த இடத்துல கேட்டால் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலான ஒரு ஆட்களை வந்து நீங்கள் வில்லன் கேரக்டர் கொண்டு வந்துருக்கணும். உள்ள என்ன சேர்த்தனா அப்படியே முடித்து அனுப்பிட்டு இருக்கணும். ஃபஸ்ட் பார்ட்டோடு முடித்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அந்த ஆஃபீஸரை மாற்றிடுறாங்கன்ற மாதிரி காட்டிட்டு புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா படம் நிமிர்ந்துருக்கும். ஏன் விடுதலை 2 விழுந்ததுக்கு காரணம் அதே நடிகர்களே வராங்க, அது அலுப்பு தட்டுது. சூரியே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாரு, கட்சியில் விஜய் சேதுபதியும் கஷ்டப்பட வைக்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பல காரணங்கள் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக ஒரு காரணங்கள் கௌதம் மேனனுக்கு வந்து கேட்டால், எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வந்து சிறந்த இயக்குனர் நான் ஒத்துப்பேன், சிறந்த நடிகர் நான் ஒத்துக்க மாட்டேன். அவருக்கு வாங்கியிருக்க கடனுக்காக அதை அடைக்கிற விதமாக தான் படங்கள்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பர்சனல் விஷயம், நமக்கு தெரியாது. அவர் எவ்வளோ கடன் வாங்கினாரு, எவ்வளோ செலவு பண்ணுறாரு, என்ன சாப்பிட்றாரு, என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்னவாது பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நடிக்கிறதுன்றது ஒன்று கேட்டால் அவர் வரல. நான் பார்த்த வரைக்கும் நான் அதனால சொல்லல. நடிச்சிட்டேன்னா பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதம் நடிக்கிறாருன்னு ஒன்றா காட்ட சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் யாரும் போகிற போக்கில் நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் விமர்சகர் தான், நான் ஒன்றும் பெரிய நடிகர் இல்லை. ஆனால் நடிப்பை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ரசிக்கிற அந்த பவர் இருக்குது நம்மக்கிட்ட. இது ரசிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, மலையாளத்தில் நடிக்கிற சின்ன சின்ன நடிகர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். மலையாளத்தில் மட்டுமே இல்லை, நான் ஏதோ ஒரு மலையாளின்றதுக்காக சொல்கிறேன்னு கிடையாது, மலையாள படங்கள் நிறைய பார்க்குறேன் நான். ஆனால் இவருடைய கேரக்டரை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் வந்து ஒரு வில்லன்னா அந்த வில்லன் அந்த கேரக்டர், நீங்கள் எந்த கேரக்டரோ அந்த கேரக்டராக நீங்கள் மாறணும். மாறாமல் நான் ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ் நான் எப்பவும் ஒரே மாதிரி நான் பேசுவேன்னு சொன்னால் அது சரியாக. இவங்களுக்கு பஞ்சம் இருக்குது இங்கே, வில்லன்கள் பஞ்சம். இவங்க பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் ஓல்டேஜ் ஆகிட்டாங்க, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. சில பேர் நாசர் இவங்கெல்லாம் மறுபடியும் நடிக்க வைக்கிறது இவங்க நினைக்கிறாங்க, அவங்களாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. பாகுபலியில் வந்து அவர் இவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சொல்லு. அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் வில்லன்கள் இல்லாதனால இவங்க கேட்டால் இந்த மாதிரி கௌதம் மேனன் இவங்களை பிடிச்சின்னு தொங்குறாங்க. இன்னும் பல பேர் வந்து வில்லன் புது நடிகர்கள் வந்துட்டுருக்குறாங்க, அவங்கள பயன்படுத்தலாம். நான் சொல்கிறேன், அது மாதிரி பயன்படுத்துறது சிக்கல் இருக்குது இங்கே. அதுவும் நான் சொல்கிறேன், சிறந்த நடிகராக கூட இருக்கலாம். இப்போ ரெட்ரோவில் வந்து ஜோஜி ஜார்ஜை கொண்டு வந்து எப்படி டம்மி பண்ணாங்க, இது அந்த உருவத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதாவது கொஞ்சம் கெத்தாக நடிக்க வச்சுருக்கலாம். எவ்வளோ நல்ல நடிகர் அவரை கொண்டு வந்து ஸ்பாயில் பண்ணாங்களே, அந்த மாதிரி அப்படி தான். நீங்கள் நல்ல நடிகரை ஸ்பாயில் பண்ணுறதும் நடக்குது, நடிக்கவே தெரியாதவங்களை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜோஜி ஜார்ஜை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து இவர் வந்து ஒன்றுமே கிடையாது. கௌதம் மேனன் ஏதோ அவராக வந்து வாய்ப்பு கேட்டு ஒரு வேலை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.